வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுகவினுடைய 20 எம்எல்ஏக்கள் 2 மாவட்ட செயலாளர்களை தன்வசப்படுத்துகிறாரா ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற கேள்விக்கு தான் விடை காண இருக்கிறோம் இந்த வீடியோவில். அதிமுக பார்த்தீங்கன்னா 2026 பாஜகவோடலாம் கூட்டணி கிடையாது, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம், தமிழகத்தில் மீண்டும் வெற்றி கனியை பறிப்போம் என்று இபிஎஸ் அவர்கள் அடுக்குமொழியில் வசனங்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் மீண்டும் 2026 திமுகவின் அராஜக அரசையும் மக்கள் விரோத ஆட்சியையும் ஆட்சி கட்டலிலிருந்து அகற்றுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா அறிவித்தார். இதற்கு பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஜெயக்குமாரும் பார்த்தீங்கன்னா இதற்கு கடும் எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவித்தார். தோல்விக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோகமான பாட்டி கதைகள் எல்லாம் நம்ம ஜெயக்குமார் சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய வேளையில தான் அதிமுகவினுடைய அதிருப்தியில் இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்களையும் 20 எம்எல்ஏக்களையும் தன்வசப்படுத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திட்டங்கள் தீட்டியிருக்கிறார். அதுவும் எப்படின்னா, தேர்தல் சமயத்தில் தேர்தல் நெருங்க இன்னும் 6 மாதம் முதல் 8 மாத காலங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த பிளவு ஆனது அதிமுகவில் ஏற்படும் பட்சத்தில் அது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமித்ஷா பேசும்போதே சொல்லியிருந்தாரு, அதிமுகவில் இருந்து ஒருவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அறிவிக்கல. இதுவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு 99% தேர்தல் தோல்வியை உறுதி பண்ணியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி என்பது கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, கட்சி தலைவர்களுக்கே அதிருப்தியாகி அதிலிருந்து வெளியேறக்கூடிய சூழல் இன்னும் சிறிது நாட்களில் நடக்கும். அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரவணைப்பில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகவில் அங்கம் வகித்திருந்தவர். பார்க்கலாம் ஓபிஎஸ்னுடைய இந்த வியூகமானது அதிமுகவை சிதைக்குமா அல்லது வளர்க்குமா என்பதை. நன்றி, வணக்கம்.